வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற வில்வாரணி கோவில், முருகர் கோவில் இருக்குது. நட்சத்திர கோவில்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் போலூர் வட்டம், போலூர் தாலுக்கான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, போலூர் பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் இந்த ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. நம்ம சாமி கோவில் பார்க்க போகிறோம் அப்படின்ற போது நம்ம காலையிலே வந்துவிட்டோம். 3:30 மணிக்கெல்லாம் இங்கே ரீச் ஆகிட்டோம். பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அப்படின்னும் போது முதல்ல பூஜை அங்கே சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இங்கே டைரெக்டாக வந்துவிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆஞ்சநேயர் கோவில் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோவில் இருக்குன்னா அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோவில் இருக்கும். இப்போ இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இந்த பக்கம் மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பெருமாள் கோவில் நட திறந்துடும். அங்கே போடுற பாட்டு நமக்கு கீழே இங்கே ரோடு வரைக்கும் கேட்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த இடம் நல்லா ஃபேமஸான இடம். அங்கே நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வில்வாரணி கோயில் போயிட்டுருக்கோம். வில்வாரணி கோயில் முருகர் கோயில், இது நட்சத்திர கோயில்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, முருகருக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு லிங்கம் இருக்கும். அந்த லிங்கம்னால விடியற் காலையிலேயே இந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா இங்கே சன்னதி அந்தளவுக்கு எங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. எவ்வளோ நேரம் நம்ம நின்று சாமியை வேணுனாலும் அங்கே போகணுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா அதிகாலையில் அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. காலையில் பார்த்திங்கன்னா அந்த ஊரை சேர்ந்தவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிகாலையிலேயே அங்கே நிறைய கல்யாணங்கள் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயர் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு முருகர் இருக்கார் இல்லையா, அவரை வேண்டிட்டு தாலியை கட்டி சொந்த பந்தங்களோட நம்ம கல்யாணத்தை பண்ணலாம். அந்த மாதிரி இங்கே ஒரு இது இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த அதிசய லிங்கம் தெரியுதா, முருகர் வள்ளி தெய்வானைக்கு அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு லிங்கம் இருக்குது பாருங்கள். இதுதான் சுயம்பு லிங்கம். இந்த லிங்கம்லாம் பார்க்குறதே அதிசயம். இந்த மாதிரி ஒரு லிங்கத்தை பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே, வேறு எந்த கோயிலையுமே நீங்கள் பார்க்க முடியாது. எங்களுக்கு இதுதான் சொந்த ஊர். திருவண்ணாமலை மாவட்டம் தான் எங்களுக்கு சொந்த ஊர். இந்த கோவில் நான் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்து நான் போயிட்டுருக்கேன். இருந்தாலும் இந்த தடவை நாங்கள் போகும்போது ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, இவ்வளோ அதிகாலையில் நாங்கள் போய் பார்த்ததே கிடையாது. இந்த தடவை அதுவும் நிறைவேறிடுச்சு முருகன் அருளால். இங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சோன்னா பருவதமலைக்கு கூட போகலாம். பருவதமலையும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. அதுவும் எங்கள் பக்கத்து ஊர் தான். இப்போது நீங்கள் இங்கேருந்து பஸ் ஏறினீங்கன்னா டைரெக்டாக பருவதமலைக்கு போகிறதுக்கு வண்டி இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள்.